ஹலோ எவ்ரிவன். நேற்று எடுத்தவரை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ரேஷன்ஸ் இன் எக்ஸல் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, பேசிக் எக்ஸல் ஃபார்முலாஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இன்னைக்குள்ளே இது முடிக்க முடியுமான்னு தெரில. இன்னொரு அடுத்த கிளாஸ்க்குள்ளே நம்ம ஷுவராக முடிச்சிடலாம். அண்ட் தென் வந்துட்டு லாஜிக்கல் ஃபார்முலாஸ் இருக்குது. அதுதான் கொஞ்சம் போர் அடிக்கும், இல்லை கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டைம் ஆகும். தட்ஸ் ஆல், வேறு எதுவும் இல்லை. ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஃபார்முலாஸ்னால் என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். ஃபார்முலாஸ்னால் என்னென்னா நம்மளாக கொடுக்குறது. இந்த ஜஸ்ட் அ மினிட், நான் ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன். ஷேர். ஓகே, hope my screen is visible, right? Yeah. For example, ஃபார்முலாஸ்னால் என்னென்னா ஈக்குவல் டு, எப்போவுமே நீங்கள் it came to my new sheet. Just a minute guys. We can use this. ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபஸ்ட் எப்போவுமே ஈக்குவல் டு அப்படின்றது போடணும். ஏன்னா ஈக்குவல் டுன்னு போட்டால் தான் எக்ஸல் வந்துட்டு அது ஒரு ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கும், இல்லைன்னா அது வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிடும். ஓகேவா? ப்ளீஸ் கீப் இன் மைண்ட் எக்ஸல் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டு போட்டால் தான் அது ஒரு ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கும், இல்லைன்னா அதை வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிடும். ஓகேவா? இப்போ ஃபார்முலாஸ்னால் என்னென்னா, நான் ஈக்குவல் டு போட்டுட்டு equal to this plus this plus this இப்படி கொடுக்குறேன்ல, இது ஃபார்முலா. ஏன்னா இது நான் கொடுக்குறது ஃபங்க்ஷன்னா ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம். எக்ஸல் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். இப்போது நான் இது மூணையும் நான் இப்போ ஆட் பண்ணணும், ரைட்? அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஈக்குவல் டு சம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் மூலயமா நான் இது மூணுத்தையும் ஆட் பண்ணுறேன். சரி, இது ஃபங்க்ஷன், நம்மளாக கொடுக்குறது ஃபார்முலாஸ். ஓகேவா? இப்போ ஃபார்முலாஸ்க்கும் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஃபார்முலாஸ் இன்சர்ட் இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ரேஷன், நம்ம பேசிக் எக்ஸல் ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். அடிஷன், சப்ராக்ஷன், அதுதான் பேசிக் எக்ஸல் ஃபார்முலாஸ். ஓகேவா? ஜஸ்ட் a minute guys. யா, இதுதான் பேசிக் ஆப்ரேஷன் எக்ஸல். ஓகேவா? ஜஸ்ட் cancel these scribblings. Okay, fine. Just 10, 20. Sorry guys, because of number formatting coming like this. Just cancel here, put it here. 10, 20. Now dragging this. ஓகே ஃபைன். இப்போது அடிஷன் பண்ணுறது எப்படி நம்ம பார்க்கலாம். எப்போவுமே நான் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன், இப்போ நம்ம ஏதாவது ஒரு சம் மாதிரி நம்ம இப்போ ஏதாவது பண்ணுறோன்னா எப்போவுமே ஈக்குவல் டு போட்டுக்கணும். அப்போ தான் எக்ஸல் அது ஒரு ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கும், இல்லைன்னா அதை டெக்ஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இங்கே 10 +
110. It's addition. Okay, 120. Now equal to 120 minus 20. Sorry guys, it's 100. It's a subtraction, right? Multiplication equal to, sorry guys, equal to open bracket 30 58 press பண்றது multiplication. Hope you guys know. And 20 close பண்ணி enter கொடுத்தோம் multiplication. Exponentiation. Just a minute guys. Ten power 2. It's 100. That's exponentiation. Concatenation. Concatenation என்னன்னா ரெண்டு வார்த்தையை ஒன்று சேர்க்கிறது. ஓகேவா? ரெண்டு வார்த்தையோ ரெண்டு நம்பரையோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு இங்கே இருக்கிறதா அதோட சிம்பிள்ஸ். ஓகேவா கைஸ்? இப்போ நான் இந்த 150 நான் கன்கார்டினேஷன் பண்ணுறேன். ஷிஃப்ட் 7 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கன்கார்டினேஷன் சிம்பிளுக்கு. இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஹேண்ட். நம்ம சொல்கிற மாதிரி இது ஹேண்டு, பட் இதில் இது கன்கார்டினேஷன். க்ளோஸ் பண்ணி கொடுத்தோம்னா 150 15 வந்துருக்கு பாருங்க. இது நீங்கள் ஒரு வேர்டிங்ஸ்க்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சந்தோஷ், இங்கே குமார் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு சந்தோஷ், கன்கார்டினேஷன் சிம்பிள் போட்டு குமார், க்ளோஸ் ப்ராக்கெட் சென்டர் கொடுத்தா சந்தோஷ் குமார். இப்போ சந்தோஷும் குமாருக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு சந்தோஷ் அண்ட் நான் நம்ம பாஷையில் சொல்கிற மாதிரி அண்டனே சொல்லிக்கிறேன். And then open double quotation space closing the double, sorry guys, open double quotation closing the space விட்டு closing the double quotation, again concatenation symbol and Kumar, close the bracket, space வந்திருக்கு பாருங்க சந்தோஷ் குமார், ரைட்? இவ்வளோதான் கைஸ். இதான் கன்கார்டினேஷன். ஈக்குவல் டு கிரேட்டர் தேன், இதுக்கெல்லாமே இனிமேல் ஆன்சர் ட்ரூ ஃபால்ஸ். ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் ஒரு கண்டிஷனாக மாறிடும் இனிமேல். இப்போ நம்ம என்ன கேட்க போகிறோம், இதுவும் ஈக்குவலா அப்படின்னு நம்ம கேட்போம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு கிரேட்டர், சாரி ஓப்பன் ப்ராக்கெட், திஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இதுவும் ஈக்குவலான்னு கேட்கணும். அதுக்கு அது என்ன சொல்லும், ட்ரூன்னு சொல்லும். தட்ஸ் ஆல். ஃபார் எக்ஸாம்பிள் H7க்கு பதிலாக H8 வச்சுக்கலாமே. H8 என்னது, இட்ஸ் 20, ரைட்? இதுவும் ஈக்குவலான்னு கேட்கும், ஃபால்ஸ்ன்னு சொல்லணும். தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் 10 கிரேட்டர் தேன் 20, 10 வந்துட்டு 20யோட கிரேட்டரா இல்லை, ஸோ அதனால அது ஃபால்ஸ்ன்னு காணும். சாரி. சேம் அதே மாதிரி 10 less than 20 அப்படின்னு நம்ம கேட்கும். We can use it itself. Instead of greater than symbol, I use less than symbol. ட்ரூன்னு காமிக்குது. 10 வந்துட்டு 20யோட லெஸ் தேனா இருக்கு, ஸோ அதனால ட்ரூன்னு காமிக்குது. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுனா என்ன, 10க்கு மேலே. அதுதான் வந்துட்டு இப்போ வந்துட்டு 10 வந்துட்டு 10க்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே நிமிஷம் நான் இங்கே போட்டால் உங்களுக்கு புரியும். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு 10 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 20 அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்னா 10 வந்துட்டு ஒன்று 10ஆக இருக்கணும், இல்லை 10க்கு மேலே இருக்கணும். ஓகேவா? இந்த 20 வந்துட்டு ஒன்று 10க்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லை 10க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபால்ஸ் காமிச்சிருக்கு. ஏன் ஃபால்ஸ் காமிச்சிருக்கு, ஜஸ்ட் அ மினிட், நான் உங்களுக்கு சொன்னது ஓகே தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனா என்னன்னா, இப்போ 10 வந்துட்டு 20யோட கிரேட்டர், ரைட்?
just a minute. Sorry for the interruption. இது சொல்லிட்டு இருந்தோம் greater than or equal to less than or equal, right? greater than or equal to என்னன்னா இப்போ 10 வந்துட்டு 20 விட greater அப்படின்னு நான் சொல்றேன், right? 10 greater than or equal to 20, sorry, greater than or equal to 20 அப்படின்னா 20 வந்துட்டு 10க்கு ஈக்குவலா இருக்கணும். சாரி, எப்படி சொல்றது, ஒரு நிமிஷம். டென் வந்துட்டு கிரேட்டர் than or equal to 20. 10 வந்துட்டு ஒன்று 20க்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லை 20க்கு மேலே இருக்கணும். அப்படி இருக்கா? 10 வந்துட்டு ஒன்று 20க்கு ஈக்குவலாக இருக்கணும், அப்படி இல்லை. இல்லைன்னா 20க்கு மேலே இருக்கணும். 10 வந்து 20க்கு மேலேயா? இல்லை இல்லை, அதனால ஃபால்ஸ்ன்னு காமிச்சிருக்கு. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் சொல்கிறேன். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு 20 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 30. 20 வந்து ஒன்று 30க்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லைன்னா 30க்கு மேலே இருக்கணும். எனக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரியாமல் மாலும் முடிச்சுட்டு இருக்கேன். ஒன்று 30க்கு ஒன்று 30 வந்துட்டு ஒன்று 20க்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லைன்னா 20க்கு மேலே இருக்கணும், ரைட்? அது அப்படி இல்லை, அதனால இது ஃபால்ஸ்ன்னு காமிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே H9க்கு பதிலாக இல்லை 20ன்னு போடுறேன். 20 வந்து இப்போ 20க்கு ஈக்குவலாக இருக்கு, ஸோ அதனால 2ன்னு காமிக்கும். தட்ஸ் ஆல். அதே மாதிரி லெஸ் தான் இருக்கும், சேம் அப்படியே வைஸ் வர்ஸா. அண்ட் தென் நாட் ஈக்குவல் டு எப்படின்னா, நாட் ஈக்குவல் டு எப்படின்னா, இப்போ 10ம் 10ம் ஈக்குவல் தானே, ரைட்? ஒரு நிமிஷம், ஈக்குவல் டு போட்டுக்கலாம். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு சாரி 10 நாட் ஈக்குவல் டு ஒரு சிம்பிள் என்னன்னா லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென் தான் நாட் ஈக்குவல் டு ஒரு சிம்பிள். நான் ஆக்சுவலாக 10ம் 10ம் ஈக்குவல், நான் என்ன சொல்கிறேன், 10ம் 10ம் நாட் ஈக்குவல்னு சொல்கிறேன். இப்போ அது ஃபால்ஸ்ன்னு காமிக்கும். இப்போ அதுக்கு பதிலாக H7க்கு பதிலாக நாங்கள் H8 போடுறேன். ட்ரூ காமிக்க பாருங்க, ஏன்னா 10ம் 20ம் ஈக்குவல் இல்லை, ஸோ அதனால அப்படி காமிக்கும். தட்ஸ் ஆல். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இன் எக்ஸல்லாம். அண்ட் தென் வேற என்ன இருக்கு? யா, 5 time saving ways to insert data in Excel. எக்ஸல்ல எப்படி சீக்கிரமாக டேட்டா இன்சர்ட் பண்ணுறது, டைம் சேவிங் பேஸ், நம்ம எப்படி கையில் டைப் பண்ணுறோம்ல ஃபங்க்ஷன்ஸை, அதுக்கு பதிலாக எப்படி நம்ம வேறு ஏதாவது வழி, அந்த வழிகள். அதுக்கப்புறம் 7 பேசிக் ஃபார்முலாஸ் ஒரு 7, அதுதான் வந்துட்டு இதில் இருக்குது. ஓகே, இது நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துக்கோமா? இல்லை, இதை மட்டும் பார்த்துக்கலாம். டைம் சேவிங் வேஸ் டு இன்சர்ட் டேட்டா இன் எக்ஸல். என்னென்னலாம் வேஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டைப்பிங் ஆஃப் ஃபார்முலா இன்சைட் த செல். இங்கே வந்துட்டு ஈக்குவல் டு போட்டு சம் அப்படின்னு நம்ம இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். யூசிங் இன்சர்ட் ஃபங்க்ஷன் ஆப்ஷன் ஃப்ரம் ஃபார்முலா டேப். சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே ஃபார்முலாஸ்குள்ளே போயிட்டு இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க, இப்படி போயிட்டு உங்களுக்கு எந்த இது வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த சம்ன்ற ஃபங்க்ஷன் வேணும், அப்படி போயும் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, சம் ப்ராடக்ட், சம் எஸ்கியூ, லைக் தட். இப்படியும் போய் நம்ம ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் தேர்ட் ஆப்ஷன் இஸ் செலக்டிங் அ ஃபார்முலா ஃப்ரம் ஒன் ஆஃப் த குரூப்ஸ் இன் ஃபார்முலா டேப். இப்போ இந்த சம்ன்றது வந்துட்டு just a minute, மேக்ஸ் ஃபார்முலாவில் இருக்கும், ரைட்? இங்கே இருக்கு பாருங்க. இப்படி போய் சம்ன்றது வந்து மேக்ஸ் ஃபார்முலாவில் இருக்கும். அது மாதிரி இந்த லெஃப்ட் ரைட்டு அதெல்லாம் வந்து இந்த டெக்ஸ்டில் இருக்கும், லைக் தட்.
இந்த மாதிரி இதுலேயும் போய் நீங்கள் உங்கள் ஃபார்முலாஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன்ஸ். அண்ட் தென் வந்துட்டு using auto sum options. Auto sum now it's nothing but just a minute guys. ஹோம் குள்ள போய்க்கோங்க. போயிட்டு இங்க ஆட்டோ சம் இருக்கு பாருங்க. இப்படி போய் நீங்க சம் ஆவரேஜ் மோர் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள போனீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அதுதான் இங்க வந்துடும். ஸோ இப்படியும் போய் நீங்க ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த ஃபார்முலாஸ்குள்ள போனீங்கன்னா நீங்க ரீசெண்டாக யூஸ் பண்ணதெல்லாம் இங்கே இருக்கும். ரீசெண்டாக என்னென்னலாம் யூஸ் பண்ணீங்க, ஃபால்ஸு, சம், ஆவரேஜ், இஃப், ஹைப்பர் லிங்க், கவுண்ட் மேக்ஸ், சைனா, சம் இஃப், பிஎம்டி, இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு அந்த ரீசெண்ட்லி யூஸ்லாம் இங்கே இருக்கும். தீஸ் ஆர் ஆல் த 5 ways. ஃபர்ஸ்ட் வே என்னன்னா இங்கே செல்லில் டைப் பண்ணுறது. செகண்ட் வே வந்துட்டு இங்கே இன்சர்ட் ஃபங்க்ஷன். தேர்ட் வே வந்துட்டு ஆட்டோசம் இங்கேயும் இருக்கு. ஹோம்குள்ளேயும் போய் நீங்கள் ஆட்டோசம் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் வே வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஃபினான்ஷியல் லாஜிக்கல் டெக்ஸ்ட், இந்த ஒவ்வொரு ஹெட்டர் அந்த ஃபார்முலா ஹெட்டருக்குள்ள போய் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் வந்துட்டு ரீசென்ட்லி யூஸ்ட், இப்படி போய் சூஸ் பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் ஆல் த 5 ways டு யூஸ் த ஃபார்முலாஸ். ஓகேவா? நாளைக்கு 7 பேசிக் ஃபார்முலாஸ் ஃபார் அவர் ஒர்க் ஃப்ளோ அது நம்ம பார்க்கலாம். ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு 7 ஃபார்முலா. அதில் நிறையா ஃபார்முலாஸ் இல்லை, சம் நான் உங்களுக்கு போய் சொல்லி கொடுத்துருப்பேன். அண்ட் தென் இஃப்னு ஒன்று வரும்னு நினைக்கிறேன் அந்த 7 பேசிக் ஃப்ளோவில். ஸோ அது வந்துட்டு நான் இந்த லாஜிக்கில் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.